வணக்கம். செய்தி சுருக்கம். பிஎஸ்என்எல்லோட கதை கிளைமேக்ஸை நெருங்கிக்கிட்டு இருக்கு. டெலிஃபோன் துறையில் ரொம்ப நாளாக ஆதிக்கம் செலுத்தின பிஎஸ்என்எல்லோட வரலாறு முடிவை நெருங்கிடுச்சு. பிஎஸ்என்எல் அதிகமாக நஷ்டம் வருது. இன்னும் பணத்தை கொட்டி லாபத்தை ஏற்படுத்த முடியுமா, இல்லை யாருனா தனியாருக்கு கொடுத்துடலாமா, இல்லை கம்பெனியை மூடிடலாமா அப்படின்னு ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யுமாறு பிஎஸ்என்எல் நிர்வாகத்துக்கு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. போன வருஷம் மார்ச் நிலவரப்படி 31,287 கோடி நஷ்டத்தில் இருக்கான் பிஎஸ்என்எல். அரசு கம்பெனிகளில் ஏற்படும் மொத்த நஷ்டத்தில் 1/4 பங்கு பிஎஸ்என்எல்லுக்கு சொந்தமானது. ஏற்கனவே தனியார் போட்டியில் சமாளிக்க திணறிய பிஎஸ்என்எல் அரசு ஆதரவோட ஜியோ விஸ்வரூபம் எடுத்ததுனால பலத்த அடியை வாங்கி பின்னாடி வந்துருச்சு. அங்கே வேலை செய்கிற அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் தாராளமாக சம்பளத்தை வாரி கொடுக்கறதுனால நஷ்டத்தெல்லாம் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நாடு முழுவதும் பிஎஸ்என்எல்க்கு நிலம், கட்டிடம், டவர், கேபிள்னு ஏகப்பட்ட சொத்துகள் இருந்தாலும் ஏர்டெல், வோடஃபோன் போன்ற நிறுவனங்களே இந்த டெலிகாம் துறையில் மூச்சு வாங்கிட்டு சமாளிக்க முடியாமல் இருக்காங்க. அந்த போட்டிக்கு நடுவில் அரசு துறையும் போய் சேர முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான். அதனால பிஎஸ்என்எல்லோட மூடு விழா வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஒரு காலத்தில் 4 லட்சம் பேர் வேலை பார்த்த பிஎஸ்என்எல்ல இப்போ 2 லட்சத்துக்கும் கம்மியான பேர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் 70,000 பேருக்கு இந்த வருஷம் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க. தமிழகத்துக்கு இன்னும் 2 மாநகராட்சிகள், ஒசூர், நாகர்கோவில் நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுது. இதற்கான மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த 2 ஊர்களையும் சேர்த்தா தமிழ்நாட்டில் 14 மாநகராட்சிகள் இருக்கு. மொத்தமாக இந்தியாவில் 205 மாநகராட்சிகள் இருக்கு. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 27 இருக்கான். பிளாஸ்டிக் பயன்படுத்தினா எவ்வளவு அபராதம் தெரியுமா? தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்க சட்டம் வந்திருக்கு. பிளாஸ்டிக் சேமிக்கிறது, விற்கிறது, விநியோகம் செய்கிறது ஆகிய குற்றங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் 25,000 ரூபா, செகண்ட் டைம் 50,000 ரூபா, 3வது முறை நீங்கள் அதே தப்பு செஞ்சீங்கன்னா 1 லட்சம் அபராதம் விதிக்கப்படுமா. விதியை மீற வணிக வளாகங்கள், கடைகளுக்கு 10,000, 15,000, 25,000 அப்படின்னும், மல்லிகை கடை, மருந்து கடைக்கு 1,000, 2,000, 5,000னும், சிறு வியாபாரிகளுக்கு 100, 200, 500னும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இவங்க கிட்டேயே பேன் கார்டு இல்லையாமே. அவசரமாக ஒருத்தருக்கு 50,000 ரூபா அனுப்பணும்னா பேன் கார்டை காட்டு, அப்போ தான் முடியும் அப்படின்னு பேங்க்கில் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடின்னு பிஸ்னஸ் பண்ணுற ரியல் எஸ்டேட் கம்பெனியில் 95% கம்பெனிகளுக்கு பேன் கார்டே இல்லையா. அது எப்படி? ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணவே பேன் கார்டு அவசியமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே, அப்படி இல்லையா. சிஏஜின்னு சொல்கிற ஆடிட்டர் ஆய்வுக்கு வந்த 54,578 ரியல் எஸ்டேட் கம்பெனி லிஸ்ட்டில் 51,670 கம்பெனி கிட்ட பேன் கார்டே இல்லையா. சரி போகட்டும், பேன் கார்டு வச்சிருக்க கம்பெனினா ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் செஞ்சுருக்காங்களா? அதை செக் பண்ணால் பேன் கார்டு வச்சிருக்க 840 கம்பெனிகளில் 159 கம்பெனி டேக்ஸ் ரெஜிஸ்டரே பண்ணது இல்லையா. அப்போது சட்டங்கள் எல்லாமே சாமானிய ஜனங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற கருத்து நெசந்தானா? வக்கீலுக்கு 5 வருஷம் அரசு நிதி. புதுசாக தொழிலுக்கு வர வக்கீலுக்கு மாதம் 10,000 ரூபாய் அரசு உதவி பணம் கொடுக்கணும் அப்படின்னு வக்கீல்கள் சங்கமான பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கேட்குது. அட்லீஸ்ட் 5 வருஷம் தான் தரணுமா. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ஆளுக்கு 6 லட்சம் ரூபானா வருது. இதுக்காக மத்திய அரசு 5,000 கோடி ரூபா ஒதுக்குனா போதும் அப்படின்னு பார் கவுன்சில் தலைவர் பிரபாகரன் சொல்றாரு. இது போல இன்னும் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. நீதிபதிகள்லாம் ரிட்டையர் ஆனதும் அவங்களை ட்ரிபியூனல், விசாரணை கமிஷன் மாதிரியான அமைப்புகளில் தலைவராக நியமிக்கணும். இலவச சட்ட உதவி மையங்களில் வக்கீல்களும் நீதிபதி வேலையை செய்ய அனுமதிக்கணும். தமிழக அரசு எல்லா ஊர்லேயும் நில ஆர்ஜகம் செஞ்சு அதை மலிவு வேலையில வக்கீல்களுக்கு வீடு கட்டி தரணும். இதெல்லாம் அவங்க கோரிக்கைகள் அடக்கும். இதை கவர்னரை பார்த்து ஒரு மனுவாகவும் கொடுத்தாங்க. 3 மடங்கு சம்பள உயர்வு தர மறுப்பு. கோயம்புத்தூரில் இருக்க பிரபல கம்பெனிகளில் ஒன்று பிரிகால். வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் இந்த கம்பெனிக்கு ஒசூர், ஸ்ரீ சிட்டி, பூனே, பாட்னான்னு பல ஊர்களில் கிளைகள் இருக்குது. கோயம்புத்தூர் ஆலையில் மட்டும் 13,000 நிரந்தர தொழிலாளர்களும் 4,000 ட்ரெயினிகளும் வேலை செய்கிறாங்க. முத்தரப்பு ஊதிய ஒப்பந்தம் போன வருஷம் காலாவதியாச்சு. அதனால் அடுத்த ஒப்பந்தம் பற்றி பேச்சு நடந்தது. அப்போது நிர்வாகத்தை கண்டித்து ஏஐசிசிடியு சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. 100 நாளைக்கும் மேலே. கோயம்புத்தூர் ஆலையில் உற்பத்தி பாதிச்சதில் மற்ற ஊர் ஆலைகளில் உற்பத்தி அதிகமாச்சு. ஸ்ட்ரைக் பண்ண 302 பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்தது நிர்வாகம். போக இஷ்டம் இல்லாதவங்களாம் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு நிர்வாகம். அதனால் பல பேர் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு 70-80 பேர் போகலை. அவங்கள டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சம்பள ஒப்பந்தம் போட ஏன் டிலே ஆகுதுன்னு கேட்டால் 3 மடங்கு உயர்வு கேட்குறாங்களாம். 35,000 வாங்கினவங்களுக்கு 1,05,000 ரூபாய் தரணுமா. அது ஓவர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லுது நிர்வாகம். கோவையில் பல பெரிய பஞ்சாலைகள் மூடிடுச்சு. பவர் கட்டில் பல பேர் ஃபேக்ட்ரியை மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்.